குழந்தைகளுக்கான புத்தகங்கள் பிரிவில் புக்கர் பரிசு அறிமுகம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆங்கில இலக்கியத்தில் இருக்கக்கூடிய மிக உயரிய பரிசு தான் இந்த புக்கர் பரிசு. ஸோ எந்த ஆண்டிலிருந்து இது வழங்கப்படுகிறது அப்படின்னா 1969ஆம் ஆண்டிலிருந்து தான் வழங்கப்படுகிறது. இது தவிர ஒரு சர்வதேச புக்கர் பரிசு 2005லேருந்து வழங்கப்படுகிறது. ஸோ இந்த ரெண்டு விருதுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னா, புக்கர் பரிசானது அந்த ஆங்கில இலக்கியத்திற்கு வந்து வழங்கப்படும். ஸோ இந்த சர்வதேச புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு உலக அளவில் அந்த டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய அந்த இலக்கியத்திற்காக வழங்கப்படக்கூடியது தான் இந்த இன்டர்நேஷ்னல் புக்கர் பிரைஸ். ஸோ இந்த புக்கர் பரிசு பிரிவில் வந்து 8 to 12 வயது குழந்தைகளுக்கான அந்த சிறந்த புனை கதைகள் பிரிவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்படுத்தி இருக்காங்க. அதன்படி 2027 அந்த 8 to 12 வயது குழந்தைகளுக்கான பிரிவுக்கும் புக்கர் பரிசானது வழங்கப்படும். ஸோ இந்த புக்கர் பரிசுக்கான கிரைட்டீரியா அப்படின்னா அந்த லிட்ரேச்சர். ஸோ சின்ன குழந்தைகளுக்கு அப்படின்னா புனை கதைகள் இது இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கணும். அதே மாதிரி பிரிட்டன் இல்லைன்னா அயர்லாந்தில் இது பப்ளிஷ் ஆகிருக்கணும். ஸோ இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வந்து அந்த டிரான்ஸ்லேஷனல் லிட்ரேச்சருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. அதன் அடிப்படையில் எந்த லாங்குவேஜில் வேணாலும் எழுதியிருக்கலாம், ஆனால் அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கணும். அதே மாதிரி பிரிட்டன் இல்லைன்னா அயர்லாந்தில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கணும். ஸோ இந்த வருடத்தினுடைய அந்த இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வந்து கன்னட எழுத்தாளர் பானு முஸ்தக். ஸோ அதை மொழி பெயர்த்தவங்க யார் அப்படின்னா தீபா பாஸ்தி. ஸோ அவங்களுக்கு அந்த ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற இலக்கியத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு.